அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மதிஸ் வேர்ல்டு சேனல்ல இருந்து உங்கள் மதி. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் பார்த்துருப்பீங்க. சமைச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதில் வந்து புளிக்குழம்பு வைக்கலாம், வறுவல் வைக்கலாம். கடைசல் மட்டும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் இதுக்கு வந்து கடைஞ்சி காமிக்க போகிறேன். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது அதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் இருக்குது அப்படின்னா, இப்போ தொண்டையிலேருந்து நமக்கு எப்படி இங்கே புண்ணு இருக்கும், அதை குணமாக்குற ஒரே காய் அப்படின்னா சுண்டைக்காய் தான். அதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். கடைகளில் எங்கே வேணாலும் இருக்குது, வாங்கி சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம கார்லையோ வண்டிலையோ எங்கே இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நிறைய செடிங்கள்லாம் இருக்குது. அது அந்த செடிங்களில் பொறிச்சியும் நீங்கள் கூட செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க சுண்டைக்காய். பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக இருக்கும். பாருங்க, செடியிலே இப்படி தாங்க இருக்கும், நல்லா கொத்து கொத்தாக இருக்கும். இதை நாம் வந்து ஒன்றொன்னா பிச்சு பிச்சு எடுத்துக்கணும். இப்படி இந்த காம்பு நீட்டிகிட்டு இருக்கோம், அந்த காம்புல இருந்து இப்படி ஒன்றொன்னா நம்ம பிச்சு எடுத்துக்கணுங்க. பார்த்தீங்களா, காய் எல்லாம் எடுத்தாச்சுங்க. காம்புலேருந்து எல்லாமே பறித்து எடுத்துட்டோம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குங்க. இது வந்து இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் லைட்டாக நசுக்கி அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் கொஞ்சம் பாதி விதை வெளியே எடுத்தோம்னா போதும். ஏன்னா ரொம்ப போட்டோம்னா நறுக்குன்னு கசக்கும். அதனால் பாதி விதையை எடுத்துக்கலாம். இப்போ இதை போட்டு தட்டி எப்படி தட்டணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் வாங்க. இப்போ காய் வந்து கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாங்க. அம்மியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அம்மியில் வச்சு அரைக்க வேண்டாம். இப்படி லைட்டாக இப்படினாவே காயெல்லாம் நசுங்கிறேங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி உடஞ்சிதுன்னா போதும். இதை தண்ணியில் போட்டு கழுவும் போது பாதி விதை வந்துடும், பாதி விதை உள்ளேயே இருக்கட்டும். இந்த மாதிரி தாங்க எல்லா காயும் நசுக்கி எடுத்துக்கணும். எல்லா காயும் நசுக்கியாச்சுங்க, எடுத்து வச்சுக்கலாம். பாதி உடைச்சோம்னா போதும். நீங்கள் இந்த மாதிரி அம்மி இல்லை அப்படின்னா ஏதாவது கரண்டி வச்சு நசுக்கிக்கலாம். இல்லை ஏதாவது இந்த மத்து இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கூட நசுக்கிக்கலாம். சும்மா நசுக்குனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வச்சு விரல் அதை இப்படி நசுக்குனா கூட உடஞ்சிரும். விரலில் நசுக்குனா கூட உடஞ்சிரும். நீங்கள் நசுக்கிறதுக்காக அம்மி தேடணும் அப்படிங்கிறது இல்லை, எடுத்துக்கலாங்க. காயை நசுக்குனதுமே உடனே தண்ணி ஊற்றிக்கலாங்க, இல்லைன்னா காரில் அடிச்சிடும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி லைட்டாக இப்படி கழுவுனோம்னா போதும். லைட்டாக இந்த இப்படி நசுக்கி விட்டு கழுவுனோம்னா போதும். அதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் விதை வரும், அவ்வளோதான். லைட்டாக ஒரு 2 தடவை கழுவிக்கலாங்க. பார்த்தீங்களா, தண்ணி கலர் மாதிரி வருது, விதையெல்லாம் பாதி வந்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடணும். ஃபுல்லாக எடுக்க வேண்டாம் விதையெல்லாம். இன்னொரு தடவை கழுவிக்கலாம். பார்த்தீங்களா, தண்ணி கொஞ்சம் வெள்ளையாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி கழுவுனோம்னா போதும். சட்டி காஞ்சிருச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம்.
வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கிறேங்க, அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் வணங்குங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த சுண்டக்காய் போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இதுலேயே நல்லா வணங்கிடும். இருந்தாலும் நீங்கள் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வணங்கிட்டேன். காய் நல்லா வணங்கிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெள்ளை கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அப்படி இருந்தாலே வணங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக அப்படியே புளி போட்டுக்கலாங்க. இதுலேயே நல்லா வெந்துருச்சுன்னா அது கரைஞ்சிரும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக கரையிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். காய் வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க. கடைஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ எடுத்து வச்சு கடையலாம். காய் சூப்பராக வந்துருச்சுங்க. கடையும் போதே தெரியுது, நல்லா கடையில் பார்த்தீங்களா. சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்றதுனாவே அது தனி டேஸ்ட்டு தாங்க. விறகு அடுப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, கேஸ்லையாவது நீங்கள் இந்த மாதிரி சட்டியில் வாங்கி இந்த மாதிரி வேக வச்சு கடைஞ்சி சாப்பிடுங்களேன். சூப்பராக கடைஞ்சாச்சுங்க. பார்த்தீங்களா, நல்லா கடைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி கடைஞ்சா போதுங்க. இது மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணுங்க. வயிற்று புண்ணெல்லாம் நல்லாவும். கொத்தமல்லி தலைங்க இப்படி மேலாக கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அந்த அனல்லே வந்துக்கும்.
சுண்டைக்காய் கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்ன சுவைங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களேன். இந்த மாதிரி கடைஞ்சிருக்க மாட்டீங்க யாருமே. புளிக்குழம்பு வச்சுருந்துருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இதனுடைய சத்து வந்து சுண்டைக்காயோட சத்து வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன்னா இதில் சுண்டைக்காய் அதிகமாக இருக்குல்ல. நான் செஞ்ச இந்த சுண்டைக்காய் கடைச்சல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுக்கும் அனுப்பிச்சுடுங்க. இதே மாதிரி அவங்களும் செஞ்சு சாப்பிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.